இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர், பெரியவர், மாறாதவர். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக பேசுகிற வார்த்தை, உங்களை தாங்குகிற வார்த்தை, உங்களை பலப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற வார்த்தை. உங்களுடைய சோர்வு எதுவாக இருந்தாலும் தேவ வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது தேவனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட பலன் நிறைந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனசு, நம்முடைய இருதயம் என்ன சொல்லணும்னா, தேவன் என்னுடைய பங்காக இருக்கிறார், கர்த்தர் எனது பங்காக இருக்கிறார்னு சொல்லணும். God is my portion or God is my share. இந்த பங்கு, இந்த போர்ஷன், இந்த ஷேர், இந்த வார்த்தைகளை எங்கே கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அந்த சொத்து ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு மாற்றப்படும் அப்படின்ற ஒரு நிகழ்வு ஏற்படும் பொழுது அந்த சொத்துக்கு எத்தனை வாரிசு இருக்கிறாங்களோ, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சரியாக பிரித்து தரப்படும், பங்கு தரப்படும், ஷேர் கொடுக்கப்படும். அப்போ அந்த மாதிரி யாருக்காவது பரம்பரை சொத்து இருந்துச்சுன்னா, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அவர்கள் எல்லாரும் அதை நம்பிக்கொண்டிருப்பார்கள். எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த பங்கு நம்மளுக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி தான் தேவன் நம்முடைய பங்காக இருக்கிறார், God is my portion அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்கள் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும், எத்தனை வருட காலங்களாகனாலும் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு, உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் உங்களுக்கு வந்து சேரும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஏற்படும். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடும் ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வருடம் காத்திருந்தாலும் வர வேண்டிய பங்கு வந்து சேரும். ஆகவே அந்த ஒப்பந்தம் ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல, அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ நாள் காத்திருந்தாலும் நமக்கு வர வேண்டிய காரியங்கள் வந்து சேரும். ஏனென்றால் கர்த்தர் தான் நம்முடைய பங்காக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு பங்கை எடுத்து கொடுக்கறது கிடையாது, அவரே பங்காக இருக்கிறார். பரலோக சொத்துக்கு அவர் தான் நம்முடைய ஷேர், அவர் தான் நம்முடைய போர்ஷனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவனிடத்தில் எதற்காவது காத்து கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வரும் என்ற நம்பிக்கை உங்கள் மனதில் ஏற்படட்டும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் காத்துட்டு அதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா அதனுடைய காலத்தில் கண்டிப்பாக அது வந்து சேரும். அது தாமதிக்காது, அது பொய் சொல்லாது. ஏனென்றால் அது உங்களுடைய பங்காக இருக்கிறது. நாம் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் தேவன் என்னுடைய பங்காக இருக்கிறார் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நினைப்பில், அந்த எண்ணத்தில் நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இன்னைக்கு தேவனுக்கு காத்து கொண்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அவர் ரொம்ப நல்லவர். ஒரு நாளும் உங்களுடைய காரியங்களை உங்களிடத்துல கொடுக்காமல் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். அந்த நம்பிக்கை இன்று உங்களுக்கு ஏற்பட வேண்டும். ஒருவேளை ரொம்ப நேரம் காத்திருந்து அந்த நம்பிக்கை தளர்ந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், நீங்கள் இல்லை விரக்தி அடைந்திருக்கலாம். ஆனால் மீண்டுமாக தேவன் தம்முடைய வசனத்தை, வார்த்தையை அனுப்பி உங்களை உற்சாகப்படுத்துகிறார், உங்கள் மனதை ரிஃப்ரெஷ் பண்ணுகிறார், உங்களுடைய எண்ணங்களை ரிஃப்ரெஷ் பண்ணுகிறார். தேவனிடத்தில் காத்திருங்க, அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். யாருடைய எண்ணம், மனதெல்லாம் தேவனை தேடுகிறதோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய பங்காக இருக்கிறார். இன்றைய தினத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும், நன்மைகளும், கிருபைகளும் உங்களை வந்து அடையும். ஏனென்றால் தேவன் உங்களுடைய பங்காக இருக்கிறார். அவர் உங்களுக்காய் நியமித்திருக்கிறதை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது. இன்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு, அதை ஆச்சரியத்தோடு வரவேற்பதற்கும், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் இந்த நாள் ரொம்ப நல்ல நாள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது உங்களுக்காக.